வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரியும், அதே சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு சட்னி பண்ண போறோம். தக்காளி, பச்சை கொத்தமல்லி வச்சு நல்ல டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாதமா பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்மே நம்ம எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சட்னி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கணும். இல்லைன்னா பருப்பு மேலே செவந்துடும், உள்ள பச்சையாகவே இருந்துடும். இப்போ நம்ம சட்னி சாப்பிடும்போது பருப்போட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. பருப்பு நல்லா செவந்து வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை, அதனால நான் பருப்பு செவந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இதே பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம முன்னாடியே போட்டு இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிடுவோம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்க, பருப்பும் நல்லா செவந்தாச்சு, பெருங்காயம் வறுபட்டாச்சு, ஜீரகம் நல்லா வாசனை வருது, நல்லா பொரிஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு வேற பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இதுலேயே நம்ம பச்சை மிளகாயை வறுத்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்துட்டு இருக்கேன். இதை 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பச்சை மிளகாய் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா வதங்குறதுனால காரமும் குறைஞ்சிடும். அதனால தான் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே நேரம் இதோட காரமும் நல்லா கம்மியாயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இந்த பருப்பு வேர்க்கடலாம் வறுத்துருந்தோம் இல்லையா, அதே பிளேட்டுக்கு இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸு ஒரு பஞ்ச் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்குது கடாயில், இதுலேயே ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். கொத்தமல்லி நிறம் மாறாமல் நல்லா சுருளை வரும் இல்லையா, அந்த மாதிரி லேசாக சுருண்டு வந்தால் போதும். கலர் மாறிடக்கூடாது. லேசாக அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். கொத்தமல்லியில் இருக்கிற தண்டு தான் சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். கொத்தமல்லி பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு, நல்லா சுருண்டு கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள், கலரும் மாறாமல் இருக்குது. இந்த அளவு வதக்கினா போதும். இது வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அந்த பருப்புலாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பிளேட் இல்லாமல் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தது, அதனால் 4 தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போதும். இதையும் இந்த எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். இந்த சைஸில் கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம், இதையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் இருக்கிற அந்த தண்ணி வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடணும். அப்போ இந்த சட்னி 3-4 நாள் வரைக்கும் கூட நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஜூஸ் வெளியில் வருது பாருங்கள், அது ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி சுற்றி அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டில் வதக்கின தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருவோம். நல்லா சூடு ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வறுத்தோம் இல்லையா பருப்பு வேர்க்கடலை எல்லாமே, இதை ஆட் பண்ணிடுவோம். இதோடு சேர்த்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி தக்காளி, இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதையும் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி. இது மல்டிபர்பஸ் சட்னின்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் சாதத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக இருக்குது சட்னி பாருங்கள். இதே நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கு தொட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் இப்படியே வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 4 நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், கேபேஜும் பச்சை பட்டாணியும் போட்டு பொரியல், சவுச்சவ் கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த சூடாக சாதத்தில்
நல்லா கொஞ்சம் நெய் போட்டு இந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தக்காளி கொத்தமல்லி சட்னி, அது ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா இந்த பச்சை கொத்தமல்லி தக்காளி வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அருமையா இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இந்த கொத்தமல்லி தக்காளி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வேர்க்கடலை சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வாசம் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம கொஞ்சம் கோர்ஸா வேற அரைச்சிருக்கோம் பாருங்களேன். அந்த பருப்பு அதெல்லாம் வந்து வாயில வரும்போது செம்ம சூப்பரா இருக்கு. பச்சை மிளகா வந்து இந்த அளவு சேர்த்துக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும். ஒருவேளை ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னு தோணி கம்மி பண்ணீங்கன்னா, நம்ம இதுல தக்காளியும் வந்து நிறைய போட்டிருக்கோம், கொஞ்சம் புளியும் சேர்த்திருக்கோம் இல்லையா, அப்ப வந்து கொஞ்சம் சட்னி வந்து புளிப்பாயிடும். அதனால இந்த அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி அதை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.